ஹாய் ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாமா? ஸோ பிரியாணினாலே வீடே மணக்குங்க. ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாசனைக்காக பட்டை, லவங்கம், கிராம்பு, இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான காய்கறிகள், அதாவது பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட் நான் போட்டிருக்கேன். பீட்ரூட் கொஞ்சம் சத்து அதிகங்கிறனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எதுனாலும் போட்டுக்கங்க. மீன் மேக்கர் கூட போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, மீன் மேக்கரு, காலிஃப்ளவரு அந்த மாதிரி ஐட்டம் போட்டுக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட் 3மே போட்டிருக்கேன். பீட்ரூட் போட்டால் கொஞ்சம் பிரியாணியும் கலர் கொடுக்குங்க. ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். ஸோ அதிக காரம் வேணாங்கிறனால ஒரு பச்சை மிளகா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது 3 போட்டுட்டு நல்லா அந்த காய்கறி நல்லா வதக்கிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா காய் வேகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாதம் இருக்குல்ல, சாதத்தை 1 hour ஊற வச்சுருந்தேங்க. அதாவது நார்மல் வீட்டுக்குள்ள அரிசி தான், பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பா அரிசியோ கிடையாது. டெய்லி வடிக்கிற அரிசியை தான் நான் ஊற வச்சுருந்தேன். 1 hour ஊற வச்சுட்டு அதை எடுத்து அந்த இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுங்கங்க. வச்சு எடுத்திங்கன்னா சும்மா டேஸ்டான கமன்னு வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஈஸியான டிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு ஈஸியான டிஷ்ஷாக அந்த இது இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல காய்கறிலாம் போடுறனால. ஓகேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.